மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. லூக்கா 24 அதிகாரம் 47வது வசனம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போல இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு ரொம்ப கூரை முக்கியம் இல்லையா? அது போல நம்முடைய இந்த உடல், இந்த ஆன்மா, ஆத்துமா அழிந்து போகாதபடி நம்மை காப்பது எது அப்படின்னா இந்த ஜெபம் தான். அப்போ மன்றாடுதல், இறைவனிடம் வேண்டுதல். அப்போ அனுதினமும் நாம் கடவுளோடு நாம் பேச வேண்டும். மனிதரோடு எவ்வளவு நேரம் பேசுகிறோம், ஆனால் கடவுளோடு எவ்வளவு நேரம் நம்ம பேசுகிறோன்றதை நம்ம சிந்திக்கிறோம். அப்போ இந்த லெந்து காலங்களிலே கடவுளோடு நாம் அதிக நேரம் நாம் செலவிட வேண்டுங்க. அப்போனா இந்த அப்படி ஆண்டவரோடு நம்ம செலவிடும் பொழுது அதற்குரிய பலனை நமக்கு பெற்றுக்கொள்வோம். மனிதரிடம் பேசுவது வீண். மனிதரிடம் நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் அதை விட நம்முடைய ஆத்துமா ஆதாயம் செய்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த லெந்து காலங்கள் என்பது நம்முடைய உடலை வருத்தி நாம் நம்மை வருத்தி கொள்வதை விட இயேசுவினுடைய திருப்பணிகளை, இயேசுவினுடைய ஊழியங்களை அல்லது இயேசுவினுடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை நம்ம அறிவிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். அதனால தான் இந்த லெந்து காலங்களை பற்றி நான் நிறைய இடங்களில் சிறப்பாய் இந்த கன்வென்ஷன் மீட்டிங்லாம் நடக்கும், சிறப்பான ஆராதனைகளாக நடக்கும். அப்போ ஏன் அப்படின்னா இந்த காலங்களில் தான் ஆண்டவருடைய நற்செய்திய சுவிசேஷத்தை நம்ம வேகமாய் பறைசாற்ற வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அதாவது பிரான்சிஸ் ரிட்லே அப்படின்னு சொல்லக்கூடிய 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த, அதாவது 1874ஆம் ஆண்டிலே அவர் இங்கிலாண்டிலே வாழ்ந்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 10 பேர் தான். இந்த 10 பேரில் ஒவ்வொருத்தரும் மறித்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்தார், அந்த மரித்தவர்கள் ஆண்மை மீட்பு பெற வேண்டும் என்று ரொம்ப உருக்கமாய் ஜெபிப்பார், மன்றாடுவாராம். அப்போது மன்றாடி அவர்கள் மட்டுமே எல்லாருக்காகவும் மன்றாடுவாராம். அந்த தேசத்துக்காக, திருச்சபைக்காக, அங்கே வாழ்கிற மக்களுக்காகலாம் மன்றாடுவாராம். இப்படி மன்றாடி வந்த நேரத்தில் அவருக்கு அழகான பாடல் ஒன்று வந்தது. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளும் என்று ரொம்ப அழகான ஒரு பாமாலை, 302வது பாமாலை அவர் எழுதின பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. எந்தன் ஜீவன் இயேசுவே. எந்த காலம் நம்ம உருக்கமான ஒரு பாடல் பாருங்களேன். அதாவது 140 வருஷம் ஆயிடுச்சு அந்த பாடல் எழுதி. இன்னைக்கு கூட அந்த பாடல் அழகாய் பேசப்படுகிறது. அந்த பாடலை பாடும்பொழுதே நமக்குள்ளாய் மாற்றம் கொண்டு வருகிறது இல்லையா? அப்படின்னா நம்மை சொந்தமாக ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர் இயேசு. அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ இதிலிருந்து காலங்கள் நாம் ஆன்மா மீட்புக்காக, ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றும் மேலாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலங்களாய் இதிலிருந்து காலங்கள் அமைய வேண்டும். இந்த சிந்தனையோடு நாளை தோவுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியை நாங்கள் எல்லா இடங்களிலும் பறைசாற்ற கர்த்தர் கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின்